முதலமைச்சர் வேட்பாளராகும் அண்ணாமலை. மோடி அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவு. பாஜக போடும் புதிய அரசியல் கணக்கால் வசமாக மாட்டிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது. குறிப்பாக அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்போம், அதில் கண்டிப்பாக பாஜக இருக்காது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது திமுக மட்டுமே எங்கள் எதிரி, அவர்களை தவிர யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணியில் இருப்பார்கள் என்று பேக்கடிக்க தொடங்கிவிட்டார். இதற்கு காரணம் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அதிமுகவில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று எடப்பாடிக்கு எச்சரிக்கை மணி அடித்து விட்டார்கள். இதன் காரணமாக அரண்டு போன எடப்பாடி பழனிசாமி இப்போது அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்து தமிழக பாஜக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், பிரதமர் மோடியை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு எப்போதோ வந்துவிட்டார். சமீப காலமாக மு.க. ஸ்டாலின் செயல்பாடுகளும் பேச்சுக்களும் சரியில்லை என்பதால் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டிய முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதன் காரணமாகவே இனிமேல் அடிக்கடி அமித்ஷா தமிழகம் வரப்போகிறாராம். சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த போதும் கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாராம். செங்கோட்டையன், அண்ணாமலை ஆகிய இருவரும் தான் அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஆர்வம் இல்லை என்றும் கூறுகிறார்கள். அதனால் அண்ணாமலைக்கே அந்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்கிறார்கள். பிரதமர் மோடியை பொறுத்தவரை அண்ணாமலையை பாஜகவில் முக்கிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவரை வைத்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவரது திட்டமாக இருக்கிறதாம். அதனால்தான் அவருக்கு எதிராக பாஜகவின் சீனியர்கள் அத்தனை பேரும் கம்பு சுத்திய போதும் அண்ணாமலையின் தலைவர் பதவி இப்போது வரை பறிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க முடியும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டாராம் பிரதமர் மோடி. அந்த வகையில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்றவே விடமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அழுத்தமாக கால் பதிக்காமல் விடவே மாட்டார்கள். எத்தனை முறை தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த விடாமுயற்சிக்கு தான் பாஜகவுக்கு பல மாநிலங்களில் வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதோடு அண்ணாமலை தமிழக பாஜகவில் இருக்கும் வரை அவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிதானே ஒழிய வீழ்ச்சியடைய மாட்டார்கள். அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஓரிரு கட்சிகளை இணைத்து கொண்டு போட்டியிட்டாலும் கூட பல தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. அதனால் கூடிய சீக்கிரமே டெல்லி பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் செய்ய போகிறார்கள். அதன் எதிரொலியாகத்தான் இதுவரை அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேவையில்லாமல் வார்த்தை விட்டால் அதிமுகவே அவர் பக்கம் இருக்காது, உடைந்து சல்லி சல்லி ஆகிவிடும். அந்த அளவுக்கு அதிமுகவிலும் அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. அதனால்தான் SP வேலுமணியின் மகன் திருமணத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றதும் அதிமுகவின் அனைத்து மாஜி அமைச்சர்களும் எழுந்து நின்று அவருக்கு கை கொடுத்து வரவேற்பு தெரிவித்தார்கள். அதோடு OPS, சசிகலா உள்ளிட்டோரும் அதிமுகவிற்குள் வந்து விடுவார்கள். அதனால் தன்னையும் கட்சியும் காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கக்கூடாது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியின் பலம், பலவீனம் இரண்டையும் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்து விட்டது. அந்த கட்சியானது பாதிக்கு பாதி வாக்கு வங்கியை இழந்து நிற்கிறது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் 10% ஓட்டுகளை பெறுவதே கடினமான விஷயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் அதிமுக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பின்தங்கி இருக்கிறது. அதனால் பாஜக, பாமக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் மட்டுமே இனிமேல் அவர்களால் வெற்றி பெற முடியும். அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலவீனமாகிவிட்டார் என்பதை டெல்லி மேலிடம் புரிந்து கொண்டார்கள். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்று அண்ணாமலை நீண்ட காலமாக கூறி வருகிறார். அதுதான் அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது. அதோடு பாஜகவின் வாக்கு வங்கி சட்டமன்ற தேர்தலில் 15%-இருந்து 20% நோக்கி உயரும் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதனால் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரங்களில் முக்கிய புள்ளிகள் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. திமுக எம்பிகளா தமிழர்களா? மாத்தி பேசாதே, திமுகவை அலறவிட்ட அண்ணாமலை. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை உண்மைக்கு புறம்பான செய்திகளை திரித்து வெளியிடுவதில் முழு கவனம் செலுத்துவார்கள்.
குறிப்பாக மத்திய பாஜக அரசு தமிழர்களுக்கு எதிரி போலவே இவர்கள் சித்தரிப்பார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரியே திருட்டு திமுக தான். அப்படி இருக்கும்போது இவர்கள் பாஜகவையும் மோடியையும் தமிழ்நாட்டுக்கு எதிரி என்பது போன்று சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஓட்டுக்காக மோடியை பகிரங்கமாக எதிர்த்து வருகிறார் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் இன்று மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிகளுக்கும் இடையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அப்போது அவர் திமுக எம்பிகளின் செயல்பாட்டை பார்த்து திமுக எம்பிகள் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று ஒரு ஆவேசமாக பேசியிருந்தார். ஆனால் திமுகவின் கனிமொழி இதற்கு எதிராக கருத்து தெரிவித்ததை அடுத்து அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தார். என்றாலும் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் இன்னும் ஒரே மாதத்தில் திமுக நல்ல முடிவை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது குறித்த முடிவை நாங்கள் எடுப்போம் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் உள்ள திமுகவினர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கொடும்பாவியை திமுகவினர் பல இடங்களில் எரித்தார்கள். அதோடு மத்திய அமைச்சர் திமுக எம்பிகளை நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று சொன்ன வார்த்தை தற்போது திமுக வேறு மாதிரி சித்தரித்து வருகிறது. அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களையும் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது போன்று இவர்கள் மாற்றிவிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திமுக என்றாலே பொய் பிரச்சாரம் செய்பவர்கள்தான், பொய் வாக்குறுதி கொடுப்பவர்கள். இப்படி பொய் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துதான் இவர்கள் இத்தனை காலமும் அரசியல் வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் திமுக வண்டி ஓடாது, அது கண்டிப்பாக குடை சாய்ந்துவிடும். அதிலும் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் லோக்சபாவில் திமுக எம்பிகளின் மோசமான செயல்பாட்டை பார்த்துதான் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று கூறினார். என்னை பொறுத்தவரை அவர் பேசியது சரியான விஷயமே. மக்களவையில் இவர்களின் செயல்பாடும் பேச்சும் அப்படித்தான் இருந்தது. என்றாலும் அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தார். அதன் பிறகும் திமுகவும் எம்பி கனிமொழியும் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னதை வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களையே அவர் சொன்னது போன்று திமுக ஐடி விங் மூலம் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மு.க. ஸ்டாலின் கூட தமிழர்களை நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் சொன்னதாக பொய் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி பொய்யை மட்டுமே பேசக்கூடிய முதலமைச்சரை எங்கேயாவது பார்க்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுகவினரை பொறுத்தவரை தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, நீங்கள் திராவிடர்கள், அதனால் உங்களை தனிப்பட்ட முறையில் மக்களவையில் சொன்னதை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே சொன்னது போன்று நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று மு.க. ஸ்டாலினுக்கு சூட்டோடு சூடாக ஒரு பதில் கொடுத்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே நாவடக்கம் என்பதை இல்லாமல் அத்துமீறி உண்மைக்கு புறம்பான அவதூறு செய்திகளை மட்டுமே பேசி வரும் நீங்கள் மத்திய அமைச்சரை பார்த்து நாவடக்கம் தேவை என்று கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது. காரணம், உங்களுக்கும் திமுகவிற்கு தான் நாவடக்கம் தேவை. உங்களது பேச்சும் செயல்பாடும் அரசியலும் தான் அநாகரிகமாக இருக்கிறது. அதைதான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். திமுக என்பது எப்படிப்பட்ட ஒரு கட்சி, எப்படியெல்லாம் இவர்கள் அரசியல் செய்வார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த நிலையில் இப்போது டெல்லி வரை நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் உங்களது அரசியல் சந்தி சிரிக்கப் போகிறது. குறிப்பாக உங்களது சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு நடிகர் விஜய் பெரிய வேட்டு வைக்கப் போகிறார். அதனால் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு சாட்டையடி கொடுக்கும் தேர்தலாக இருக்க போகிறது என்று மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி அமைக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு வருவது மற்றும் மக்களவையில் இன்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று விமர்சனம் செய்த நிலையில் அவர் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அப்படி சொன்னதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதற்கு அண்ணாமலை கொடுத்துள்ள அதிரடி பதில் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.